ஈரோட்டில் வயதான தம்பதி கொலை செய்யப்பட்ட வழக்கில் 4 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். தோட்டத்திற்கு தேங்காய் உரிப்பது போல் சென்று நோட்டம் போட்டுள்ளனர் கொலையாளிகள். கொள்ளையடித்த நகையை உருக்கி வைத்திருந்த வியாபாரியும் சிக்கியிருக்கிறார். 10 ஆண்டுகளாக பலரை கொன்ற கொலையாளிகள் சிக்கியது எப்படி? அரச்சலூர் பகுதியில் நிறைய பேர்த்த விசாரித்தோம். இதில் அரச்சலூர் பகுதியில் இருந்து ஆச்சியப்பன், மாதேஸ்வரன், ரமேஷ் அப்படின்னு ஒரு 3 பேரை இதில் விசாரித்தோம். தமிழ்நாட்டையே உலுக்கிய கொலை கொள்ளை வழக்குகளில் தொடர்புடைய குற்றவாளிகளை நீண்ட தேடுதல் வேட்டைக்கு பிறகு தனிப்படை போலீசார் கைது செய்துள்ளனர். பல்லடம் மூவர் கொலை வழக்கிலும் தொடர்பிருப்பதால் குற்றவாளிகளை வருகிற ஜூன் 2ஆம் தேதி வரை நீதிமன்ற காவலில் வைக்க நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. 10 ஆண்டுகளுக்கு மேலாக பதைவதைக்க வைத்த சம்பவங்களில் ஈடுபட்டவர்கள் போலீஸ் வலையில் சிக்கியது எப்படி? ஈரோடு மாவட்டம் சிவகிரி அருகே விலாங்காட்டு வலசு கிராமத்தைச் சேர்ந்தவர் 77 வயதான ராமசாமி. இவர் தனது 65 வயது மனைவி பாக்யத்துடன் தோட்டத்து வீட்டில் தனியாக வசித்து வந்தார். கடந்த 1ஆம் தேதி தம்பதி இருவரும் இரத்த வெள்ளத்தில் சடலமாக கிடந்த சம்பவம் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியது. இது தொடர்பாக போலீசார் உடலை கைப்பற்றி விசாரணை மேற்கொண்ட போது பாக்கியம் அணிந்திருந்த 10 சவரன் தங்க நகைகள் கொள்ளையடிக்கப்பட்டது தெரிய வந்தது. சம்பவம் நடைபெற்ற இடத்திலிருந்து 60 கிலோமீட்டர் தொலைவிற்கு சுற்றுவட்டாரத்தில் உள்ள சிசிடிவி கேமரா காட்சிகளை போலீசார் தொடர்ந்து ஆய்வு செய்தனர். சிசிடிவியில் சிவகிரியிலிருந்து 12 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள அரச்சலூர் பகுதியைச் சேர்ந்த ஆச்சியப்பன், மாதேஷ் மற்றும் ரமேஷ் ஆகியோர் சிக்கினர். அவர்களை கோபிச்செட்டிப்பாளையம் அருகே உள்ள கடத்தூர் காவல் நிலையத்திற்கு அழைத்து வந்து போலீசார் தங்களது பாணியில் விசாரித்துள்ளனர். அதில் சிவகிரியில் வயதான தம்பதியை கொலை செய்தது இந்த 3 பேர்தான் என்பது உறுதியானது. அவர்களிடம் தொடர்ந்து நடத்திய விசாரணையில் கொள்ளையடித்த நகைகளை சென்னிமலைப்பாளையத்தைச் சேர்ந்த ஞானசேகரிடம் கொடுத்துவிட்டு உருக்கியதாக தெரிவித்தனர். இதனையடுத்து ஞானசேகரனை கைது செய்த போலீசார் அவரிடமிருந்து 82 கிராம் நகைகளை மீட்டுள்ளனர். பின்னர் மருத்துவ பரிசோதனைக்கு பிறகு 4 பேரையும் எடுமாத்தூர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தினர். வழக்கை விசாரித்த நீதிபதி வருகிற ஜூன் 2ஆம் தேதி வரை நீதிமன்ற காவலில் வைக்க உத்தரவிட்டார். இந்நிலையில் ஈரோடு எஸ்பி அலுவலகத்தில் மேற்கு மண்டல ஐஜி செந்தில்குமார் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது சிவகிரி இரட்டை கொலை வழக்கு தொடர்பாகவும் கைது செய்யப்பட்டவர்களின் பின்புலம் குறித்தும் விளக்கமளித்தார். கொலை வழக்கில் முதலில் ஆச்சியப்பனை கைது செய்து விசாரித்ததாகவும் அவர் கொடுத்த வாக்குமூலத்தின் அடிப்படையில் ரமேஷ் மற்றும் மாதேஷை கைது செய்ததாக தெரிவித்துள்ளார். கடந்த 28ஆம் தேதி இரவு 10:30 மணிக்கு மேல் கரும்புக்காட்டில் பதுங்கியிருந்த கும்பல் மின்தடை ஏற்பட்ட நேரத்தில் உள்ளே புகுந்துள்ளனர். அப்போது வெளியே வந்த பாக்கியம்மாளை மரக்கட்டையால் தாக்கி கொலை செய்துள்ளனர். சத்தம் கேட்டு வெளியே வந்த ராமசாமியையும் கொடூரமாக கொலை செய்தது விசாரணையில் தெரிய வந்துள்ளது. சென்னிமலைப்பாளையத்தில் இருக்கக்கூடிய ஞானசேகர் அப்படின்னு ஒருத்தட்ட கொடுத்து அதை உருக்கி தாங்கன்னு கேட்டு வாங்கியிருக்காரு. அவர் உருக்கி கொடுத்துருக்காரு. அவரும் அதை கன்ஃபஸ் பண்ணியிருக்காரு. அந்த உருக்கி வீட்டில் ஒளித்து வைக்கப்பட்டிருந்த அது இன்காட்டா இருக்கக்கூடிய நகை சுமார் 82 கிராம் அந்த கட்டி அதையும் ஆத்தியப்பன் வீட்டிலேருந்து சீஸ் பண்ணியிருக்கிறோம். திருப்பூர் மாவட்டம் பல்லடத்தில் 3 பேர் கொலை வழக்கிலும் இவர்களுக்கு தொடர்பு இருப்பது உறுதி செய்யப்பட்டிருப்பதாக மேற்கு மண்டல ஐஜி செந்தில்குமார் தெரிவித்துள்ளார். தற்போது சிவகிரி இரட்டை கொலை வழக்கில் கைது செய்திருப்பதாகவும் அவர்களிடமிருந்து 2 சக்கர வாகனங்கள் மற்றும் நகைகள் பறிமுதல் செய்திருப்பதாகவும் கூறியுள்ளார். மேலும் ஆச்சியப்பன் தேங்காய் உரிக்கும் தொழிலில் ஈடுபட்டு வந்துள்ளார். அதனால் தேங்காய் தோப்புகளுக்கு செல்லும் போது தனியாக இருக்கும் வயதான நபர்களை நோட்டமிட்டு தனது கூட்டாளிகளுடன் சென்று கொள்ளை சம்பவத்தில் ஈடுபட்டு வந்ததும் விசாரணையில் தெரிய வந்துள்ளது. கூடுதல் தகவல்களுக்காக கைதானவர்களை போலீஸ் காவலில் எடுத்து விசாரணை நடத்த திட்டமிட்டிருப்பதாகவும் மேற்கு மண்டல ஐஜி செந்தில்குமார் கூறியுள்ளார். ஆச்சியப்பன் அப்படிங்கிறது இந்த தேங்காய் உரிக்கிறது, தேங்காய் தோப்பில் போய் தேங்காய் வாங்குறது, இது போன்ற தொழிலில் இருந்திருக்கார். அதனால் அந்த மாதிரி இடங்களை அவர் தேடி போகும் பொழுது அந்த இடத்த பார்க்குறாரு. அங்கே தனியாக இருக்கிறாங்க, வயசானவங்க தனியாக இருக்கிறாங்க, வீடு தனியாக இருக்குது அப்படிங்கிறது அவருக்கு தெரிய வருது. கடந்த ஆண்டு கடைசியில் அவினாசிபாளையம் காவல் நிலையத்தில் 3 பேர் இதே மாதிரி கொலை செய்யப்பட்டாங்க. தெய்வசிகாமணி, அவருடைய மகன் செந்தில்குமார், அதே மாதிரி அவருடைய மனைவி.
இந்த 3 பேர் கொலை செய்யப்பட்டு நகைகள் கொள்ளையடிக்கப்பட்ட சம்பவத்திலையும் அதை தாங்கள் தான் பண்ணதாக சொல்லியிருக்கிறாங்க. கைதான குற்றவாளிகள் 3 பேரும் கடந்த 2015ஆம் ஆண்டு குற்ற வழக்கில் கைதாகி 9 மாதங்கள் சிறையில் இருந்துள்ளனர். இதனையடுத்து வெளியே வந்தவர்கள் கோவை, ஈரோடு, திருப்பூர் பகுதிகளில் 10க்கும் மேற்பட்ட கொலை சம்பவங்களில் ஈடுபட்டதும் விசாரணையில் தெரிய வந்துள்ளது. தொடர்ந்து கொள்ளை சம்பவங்களில் ஈடுபட்டு தமிழ்நாட்டில் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்திய குற்றவாளிகள் கூண்டோடு கைது செய்யப்பட்டிருப்பதால் பொதுமக்கள் சற்று நிம்மதியடைந்துள்ளனர்.